ஹலோங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் கிச்சன் நண்பர்கள். கிச்சன் நண்பர்கள் டீம் சார்பாக கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். இந்த கிறிஸ்மஸ்க்காக ஸ்பெஷலாக கேரமலைஸ்டு பனானா கேக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம். ஒரு பேன் எடுத்துகிட்டு 50 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன் கேரமலைஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இன்றைக்கி நான் எடுக்கிற எல்லா அளவுமே இந்த டம்ளரில் தான் எடுக்கிறேன். என்கிட்ட மெஷரிங் கப்ஸ் கிடையாது. இந்த டம்ளர் வந்து 100 கிராம்ஸ் அளவுக்கு இருக்கும். ஸோ அதில் பாதி அளவுக்கு நான் சுகர் சேர்த்துருக்கேன். இதை வந்து கேரமலைஸ் பண்ணணும். இப்போ பனானா கேக் பார்த்துருப்பீங்க. அதாவது பனானாவை வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு நம்ம கேக் செய்வோம். இது வந்து பனானாவை கேரமலைஸ் பண்ணிவிட்டு செய்ய போகிறோம். ஸோ என்கிட்ட இந்த ரெட் பனானா இருக்குது. அதில் ஒரு பழம் எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி 150 கிராம்ஸ் மைதா மாவு வச்சு, அதாவது 150 கிராம் மைதா மாவு வச்சு கேக் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு வந்து இந்த பெரிய சைஸ் பழம் 1 எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் சின்னதாக இருந்தால் 2 எடுத்துகிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ நம்மளுடைய சுகர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி கேரமலைஸ் ஆகிட்டுருக்கு. இந்த ப்ராசஸ் ஃபுல்லாகவே நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வேகமாக அடுப்பு வச்சுட்டிங்கன்னா சர்க்கரை வந்து அப்படியே அது கூட ஒட்டிடும், பாத்திரத்தோட தீஞ்சு போன மாதிரி ஆகிடும். நான் வாழைப்பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் பெரிய பீஸாக இருந்தால் அது ரவுண்டாக தான் போடுவாங்க கேரமலைஸ் பண்ணி போடுறத. பட் ரவுண்டாகவே கொஞ்சம் பெரிய பீஸாக இருக்கனால அதையும் பாதியாக கட் பண்ணிட்டேன். ஒரு சின்ன பீஸ் லெமன் எடுத்து அதோட ஜூஸை இதில் புழிஞ்சு வச்சுக்க போகிறேன். சர்க்கரை வந்து நல்லா கேரமலைஸ் ஆயிடுச்சு. இதில் ஒரு சின்ன பீஸ் பட்டர் சேர்த்துக்கிறேன், வெண்ணெய். ஸோ நம்மளோட வெண்ணெயும் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பனானாஸை, அந்த வாழைப்பழங்களை இதில் சேர்த்துடலாம். வாழைப்பழத்தை சேர்த்தோடனே அது கொஞ்சம் அப்படியே ஒட்டுற மாதிரி இருக்கும். ஒட்ட விடாமல் கிளறிட்டே இருந்தீங்கன்னா தான் அது கொஞ்சம் செப்பரேட் ஆகிட்டு நல்லா மிக்ஸ் ஆகி வரும். பனானா சேர்த்ததுக்கப்புறம் 5 நிமிஷம் நம்ம கிளறி விட்டுட்டு வச்சுருந்தா போதும். அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அதுக்குள்ளேயே நல்லா சாஃப்ட் ஆகிடும் பனானா. அடுப்பு ஆஃப் பண்ணது கொஞ்சம் முன்னாடி நான் வால்நட் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கிறேன். வால்நட் இல்லைன்னா பாதாம், பிஸ்தா, முந்திரி எது வேணால் நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கேக் சாப்பிடும்போது இந்த பனானா வந்து இந்த கேரமலைஸ்டோடு சேர்ந்து வாயில் நம்ம போடும்போது கரைஞ்சி போகிற மாதிரி இருக்கும். கூடவே இந்த நட்டு வந்து நல்லா க்ரன்ச்சியாக சாப்பிட நல்லாயிருக்கும். ஸோ ரெண்டுமே கலந்த ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ நம்ம கேரமலைஸ் பண்ணுறது முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம மற்ற விஷயங்கள்லாம் ரெடி பண்ணிக்கலாம். 50 கிராம் போல் தயிர் எடுத்திருக்கேன். எக்லெஸ் கேக் தான் செய்கிறேன். ஸோ முட்டைக்கு பதிலாக தயிர் சேர்க்குறேன். நீங்கள் முட்டை வேணாலும் சேர்த்துக்கோங்க. முட்டையை வந்து நல்லா கொஞ்சம் பீட் பண்ணிக்கோங்க. அதே டம்ளரில் 40 ml போல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் தான். வெண்ணிலா எசன்ஸு, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெயும் தயிரும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அதில் 1/2 ஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் போல் பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு. இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பால் வந்து இப்போதைக்கு 50 ml பால் சேர்க்குறேன். பின்னாடி மாவெல்லாம் சேர்த்துட்டு பத்தலங்கும் போது இன்னும் கொஞ்சம் பால் சேர்ப்பேன்.
அடுத்து 150 கிராம் போல் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதை நான் வந்து சலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பட் கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் பால் சேர்க்குற மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம அதுக்கு முன்னாடி அந்த கேரமலைஸ்டு பனானாவை இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துடலாம் இப்போது. மொத்தமாக நான் இது கலக்கிறதுக்கு சேர்த்த பாலோட அளவு பார்த்தீங்கன்னா 120 ml இருக்கும். ஸோ நம்மளுடைய பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு, அதாவது பேக் பண்ணக்கூடிய பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அந்த பாத்திரத்தில் எண்ணெய் இல்லை வெண்ணெய் ஏதாவது ஒன்று நம்ம ஃபுல்லாக தடவி அப்ளை பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மாவு கொஞ்சம் போட்டு அதையும் நல்லா டஸ்ட் பண்ணி விட்டுடலாம். அந்த பாத்திரத்தில் நம்மளோட கேக் பேட்டரை ஊற்றிடலாம். கொஞ்சம் முன்னாடியே அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அது கீழே ஒரு ஸ்டாண்டும் அதுக்கு மேலே ஒரு பிளேட்டும் வச்சுட்டு நான் சூடு பண்ணிட்டேன். ஸோ ஹை ஸ்பீடில் 10 நிமிஷம் சூடு பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அந்த பாத்திரத்துக்குள்ளே இந்த கேக் பேட்டரை வச்சிடலாம். எனக்கு இந்த கேக் வந்து பேக் ஆகிறதுக்கு 45 நிமிஷம் ஆணுச்சு. ஸோ 40லேருந்து 45 நிமிஷம் மேக்ஸிமம் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் அப்பப்போ நடுவில் டூத்பிக்கோ இல்லை ஃபோர்க்கோ வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 45 நிமிஷம் கழிச்சு என்னோடய கேக் நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா அதை ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்திரத்துலேருந்து நம்ம கேக்கு வெளியே எடுக்கணும். ஸோ அங்கங்கே இந்த மாதிரி தெரியறதெல்லாம் வந்து அந்த கேரமலைஸ் பண்ண பனானா தான். இந்த கேக்கை வந்து நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். ஆனால் நம்ம சர்க்கரைன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் போட்ட அந்த 50 கிராம் தான். அதனோட இனிப்பு வந்து கொஞ்சம் ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த மாதிரி சுகரை வந்து பவுடர்டு சுகரை வந்து மேலே தூவி விட்டுக்கோங்க. அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இந்த ஸ்வீட்னஸ் கிடைக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய கேரமலைஸ்டு பனானா கேக் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை கட் பண்ணி பார்த்துடலாம். கண்டிப்பாக அதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். அந்த கேரமலைஸ்டான பனானா, அப்புறம் அப்பப்போ கிடைக்கிற வால்நட், இதெல்லாம் நம்ம சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் நண்பர்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். மறுபடியும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ.